ஆந்திராவில் மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ராஜமுந்திரியில் கோதாவரி ஆற்றில் மகா கும்பமேளா செவ்வாயன்று துவங்கியது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கும்பமேளாவில் புனித நீராட ஆந்திரா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். கும்பமேளாவை முன்னிட்டு ஆற்றங்கரையில் இறங்கி பக்தர்கள் குளிப்பதற்காக பல நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒரு நுழைவாயிலின் முன் புனித நீராடுவதற்காக பக்தர்கள் முண்டியடித்த போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 27 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 25 பேர் பெண்கள், குழந்தைகள். இன்னும் பலர் நெரிசலில் சிக்கி காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நெரிசல் ஏற்பட்ட அதே இடத்தில்தான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அதிகாலையில் புனித நீராடினர். நெரிசல் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியுற்ற சந்திரபாபு நாயுடு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பலியானோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியையும் அறிவித்தார். கும்பமேளாவின் முதல் நாளிலேயே நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பலியானதை அறிந்ததும் பிரதமர் மோடி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் தொடர்பு கொண்டு பேசி நிலவரங்களையும் கேட்டறிந்தார். ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து அறிவிப்புகளும் அறிவுரைகளையும் அதிகாரிகள் கூறிய போதிலும் பக்தர்களிடையே போதுமான விழிப்புணர்வு இல்லாததே இந்த சோகத்திற்கு காரணம் என தெரியவந்தது.